கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளின் மாலையில் நாம் தேவனுடைய சமூகத்தில் கடந்து வரும்படியாக தேவன் நமக்கு பாராட்டின இந்த நல்ல கிருபைக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுதும் நாம் தேவனுடைய வசனத்திலிருந்து ஒரு சில பகுதியை நாம் என்ன செய்யலாம் பார்க்கலாம். பொதுவாக நம்முடைய ஆவிக்குரிய நிலைமையில் நாம் வளரணும் அப்படின்னு தான் நம்ம என்ன செய்கிறோம், ஆசைப்படுறோம். யாரும் நான் வளரக்கூடாது, அப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாரும் என்ன செய்கிறதில்ல, விரும்புகிறதில்ல. நம்ம வளரணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசைப்படுறோம். ஆனால் வளர்வதற்கு அநேக காரியங்கள் என்ன செய்கிறது, தடையாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். வளர்வதற்கு அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தடையாக இருக்குது. ஆனாலும் அந்த தடைகள் நீங்கி நாம் வளர வேண்டும், ஆண்டவருக்காக எதாகிலும் செய்யணும் நான், இல்லையா? ஆண்டவருக்காக நான் எதாகிலும் செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய ஒரு வாஞ்சியாக இருக்கணும். சரி, இப்போ நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போவோம். ஏசாயா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை நாம் வாசிப்போம். ஏசாயா 40:31. இந்த வசனங்களை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதம் தருவாராக. இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படின்னா தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள். எதுக்கு காத்திருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, தேவனுடைய திட்டம் அல்லது தேவனுடைய சித்தம் என்னை குறித்து என்ன என்பதை அறிந்து கொள்ளும்படியாக நாம் கர்த்தருக்கு காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். இப்போ எங்கே காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, ஆண்டவர் அன்றைக்கு சீசரில் பார்த்து சொன்னாங்க, நீங்கள் எருசலேமில் காத்திருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ அதே போல் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, எருசலேமில் காத்திருந்தாங்க. அவங்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினாங்க. அதே போல் இன்றைக்கி ஆண்டவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எருசலேமில் போய் காத்திருக்கணும் அப்படின்னு சொல்ல இல்லை, நான் தேவனுடைய சமூகத்தில் நம்ம காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். தேவனுடைய சமூகத்தில் தேவனுடைய ஆலோசனைக்கு, தேவனுடைய திட்டத்துக்கு, தேவனுடைய வழிநடத்துதலுக்கு தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அப்படின்னு சொன்னால் நம்ம ஜெபிக்கிறவங்களாக இருக்கணும், இல்லையா? ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ரொம்ப முக்கியம், இல்லையா? பொதுவாக ஆத்திரம் தோத்திரம் ஆமீன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்திருந்து ஆண்டவருடைய சித்தம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாக தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கணும். ஜெபம் ஒன்வே கிடையாது. பொதுவாக சொல்லுவாங்க, அமெரிக்கா போனால் ஒன்வே அப்படின்வாங்க. ஏன்னா அவங்க திரும்பி வரமாட்டாங்களாம். இன்றைக்கி படிக்கிறதுனுக்கு போகிறவங்களும் வேலைக்குன்னு போகிறவங்களும் 99% திரும்பி வருகிறதில்ல. அதேமாதிரி கம்பெனியிலேருந்து அனுப்புனா கூட அங்கே போயிட்டு அவங்க வேறு ஏதாச்சும் ஒரு வேலையை பார்த்து அங்கே இருந்துக்கிட்ட தான் பார்க்குறாங்க. ஆனால் அதேமாதிரி ஜெபம் அப்படிங்கிறது ஒன்வே கிடையாது, அது டூவே தான். இங்கேருந்து நம்ம ஜெபிக்கிறோம், அங்கேருந்து ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாங்க, பதில் கொடுக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்மளோடு பேசுகிற தேவனாக இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், பார்க்கணும். இப்போ ஆண்டவர் நம்மளோடு பேசுகிறதாக இருந்தால் தான் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்குறாங்க அப்படிங்கிறத அறிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் நம்மளோடு பேசவில்லை என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் நம்ம ஜெபிக்கிறோம், இல்லையா? பரிசேயன்
ஜெபித்த மாதிரி நம்முடைய ஜெபம் என்ன செய்யும்? ஜெபிக்கலாம், ஆனால் அதற்கு பதில் இல்லை. சரி, இப்போ அதனால நாம் தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவங்களாக இருக்க வேண்டும். அதோடு கூட தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து வேதத்தை வாசிக்கக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். இன்றைக்கி நமக்கு அவசர உலகம்தான் இல்லையா? அவசர உலகம்தான். இப்போ இது மத்தியில் நமக்கு நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ நாம் ரொம்ப வசதி உள்ளவங்கள் இல்லை, நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் வேலை செய்யக்கூடியவங்களும் இல்லை இல்லை. எல்லாருமே நம்ம ஒரு சாதாரணமான ஒரு வேலை செய்யக்கூடியவங்களாக தான் இருக்கிறோம். இப்போ அதனால் நமக்கு நிறைய நேரம் 8 மணி நேரம் வேலை கிடையாது, 12 மணி நேரம் கூட வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்குது இல்லையா? அப்போ நம்ம அதிக நேரம் வேலை செய்கிறதுனால சரீரத்தில் களைப்புகள் இருக்கிறது, சோர்வுகள் இருக்கிறது. இப்போ அதனால நம்ம என்ன செய்கிறோம், எதை நிறுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த வேதம் வாசிக்கிறத தான் நம்ம என்ன செய்கிறோம், நிறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஜெபிக்கிறத நிறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறோம். அப்படின்னா சுத்தமாக விட்டுறது கிடையாது. ஏதோ வாசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து என்ன செஞ்சிடறோம், வாசித்துடுறோம். ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் எடுத்து ஜெபித்துடுறோம். அப்போ இது என்ன அப்படின்னா, இது ஒரு பழக்கம் இல்லையா? நம்ம ஒரு கிறிஸ்தவங்களாக இருக்கிறதுனால அல்லது விசுவாசியாக இருக்கிறதுனால நான் கண்டிப்பாக என்ன செய்யணும், ஜெபிக்கணும், நான் வேதம் வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு பழக்கமாக தான் அது மாறி போகுது. ஆனால் அப்படி இல்லை. அப்படி இருந்தால் நம்ம வளர முடியாது. ஆனால் இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். இப்போ நம்ம பலன் அடைஞ்சிருக்கிறோமா, வளர்ந்துருக்கிறோமா? அப்போ இது நீங்கள் தான் உங்களை கேட்டுக்கிடணும். சரியா, நான் வளர்ந்துருக்கிறேன், வளரலை அப்படின்னு சொல்லி யாரையுமே என்ன செய்யக்கூடாது, நியாயந்திருக்க முடியாது. சரியா, யாரையும் நியாயந்திருக்க முடியாது. ஆனால் நம்முடைய ஒரு மனச்சாட்சிங்கிறத விட நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் சொல்லுவாங்க, நீ என்ன வளர்ந்துருக்கிறியா அல்லது இல்லையா, நான் எப்படி வேதம் வாசிக்கிறேன், எப்படி நான் ஜெபிக்கிறேன், நான் எப்படி தேவனுடைய வசனத்தை தியானிக்கிறேன். பொதுவாக இந்த காரியம் நம்மிடத்தில் ரொம்ப குறைவு இல்லைன்னு நான் சொல்லுவேன். வேதத்தை தியானிக்கிற ஒரு காரியம் இல்லை. வேதம் வாசிப்பீங்க, ஜெபிப்பீங்க, தியானிக்கிறது இல்லை. அப்படின்னா நான் தேவனுடைய சபையில் நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தை வச்சு நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வேத வசனத்தை தியானிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா? தியானித்தா அதனுடைய சபையில் என்ன செய்யும், கண்டிப்பாக வெளிப்படும். ஆனால் நம்ம தியானிக்கக்கூடியவங்களாகவும் நம்ம என்ன செய்யணும், இருக்கணும். நம்ம தியானித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்போ வெளிப்படும் அப்படின்னா, ஆராதனை சமயத்தில் வெளிப்படும். நம்முடைய ஆராதனையில் நாம் எடுக்கிற ஒர்ஷிப் தாட் அப்படின்னு சொன்னோம்னா அது ஒரு தியானம்தான் அது இல்லையா? இயேசு கிறிஸ்துவை பற்றியுள்ள பாடு, மரணம், உயிர்த்தெழுதல், வருகை குறித்த ஒரு தியானம்தான் அது, தியானிக்கிறது. அதே நேரத்தில் நம்முடைய ஸ்தோத்திரம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுறப்ப நமக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த காரியங்களை குறித்து நாம் என்ன செய்வோம், சொல்லி துதிக்கக்கூடியவங்களாக இருப்போம். அதனால் இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவசியமாக இருக்கிறது. அதேபோல் சகோதரிகள், சரி நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு இல்லை, உங்களுடைய வளர்ச்சி எங்கே வெளிப்படும் அப்படின்னா ஊழியத்தில் அது என்ன செய்யும், வெளிப்படும். நான் ஆண்டவருக்காக ஏதாச்சும் செய்யணும். இப்போ செய்யலைன்னா அப்புறம் எப்பவுமே என்ன செய்ய முடியாது. ஒரே ஒரு வாழ்க்கை தானே, திருப்பியுமா வாழ போகிறோம். அடுத்து நம்முடைய வாலிபம் போயிடுச்சு அப்படின்னா வயசாயிட்ட வியாதிகள் வந்துடும். வியாதிகள் வந்தால் அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, நாம் எதுவுமே செய்ய முடியாது.
இல்லையா? ரொம்ப கஷ்டப்படுறேன், எதுவுமே செய்ய முடியாமல் ஆகிடும். அதுக்கப்புறம் நான் செய்யணும் அப்படின்னு நினச்சா எதுவுமே செய்ய முடியாது. அப்போ எப்போ செய்யணும்? ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிற இந்த நல்ல சமயம் இதுதான். சரியா? அநேகர் அதை நினைக்கிறது இல்லை. ஏதோ இன்னைக்கு இந்த சமயம் நம்ம உலகத்துக்காக உழைக்கிற சமயம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. நான் அனுபவித்ததை உங்களிடத்தில் சொல்கிறேன். அடிக்கடி சொல்லுவேன், மறுபடியும் அதை உங்களுக்கு சொல்லுவேன். முதல்ல ஆண்டவரை தேடுங்க. மீது எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வாங்க? கொடுப்பாங்க. நிச்சயமா ஆண்டவர் வாக்கு மாறாத தேவன். வாக்கு மாறாத தேவன். அப்படி நமக்கு வாக்கு கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக அதை செய்வாங்க. எப்படி சொல்கிறீங்க அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையை அதை சொல்கிறேன். நானும் ஒரு எளிய நிலைமையிலிருந்து தான் இன்றைக்கு ஆண்டவரால் தான் உயர்த்தப்பட்டு இருக்கிறேன். என்னுடைய முயற்சி பிரயாசங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்மளால தான் நம்முடைய குடும்பம் நடத்தப்படும், நாம தான் நம்மளை பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்போம், இல்லையா? நம்மளால தான், நம்ம பிரயாசப்பட்டால் தான், நம்ம சம்பாதிச்சாதான் அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். சம்பாதிங்க. ஆனால் ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? பணம் பெருகினால் யாராச்சும் முடிக்க முடியுமா? அதை தின்கிறவர்களும் பெருகுகிறார்கள். அவ்வளோதான். எவ்வளோ சம்பாதிச்சாலும் அது செலவாகி தான் போகும். அதுக்கப்புறம் ஒன்றும் நம்ம கொண்டும் வரல, ஒன்றும் கொண்டு போக போகிறதில்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாங்க, இதோ சீக்கிரமாக வருகிறேன், அவன் அவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. இப்போ நான் என்ன செஞ்சிருக்கேன் ஆண்டவருக்கு, நான் எப்படி செயல்படுகிறேன், அதற்குரிய பலன் தான் நான் என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்ளுவேன். எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாங்க? கேட்க மாட்டாங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்ன ஓமையை நீங்கள் எடுத்துக்கிடலாம். 5 தாலந்து கொடுத்து அவர் சம்பாரித்து 10 ஆண்டவர் மெச்சினாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை. அது தாழ்ந்து அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கொடுக்கக்கூடிய வரம் அல்லது கிஃப்ட்டு, இல்லையா? அதை நான் எப்படி பயன்படுத்துகிறேன்? நம்ம ஒன்றுமே செய்யலை அப்படின்னா தான் ஆண்டவர் நம்மளை அவ்விதமாக சொல்கிறாங்க, சோமல் பொல்லாதவன் அப்படின்னு சொல்லி. ஆனால் அதை நம்ம பயன்படுத்தணும். சரியா? ஆண்டவருக்காக பயன்படுத்த சொல்லி தான் கொடுக்குறாங்க. இப்போ அதனால் நம்ம ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற தாளந்துகளையும் வரங்களையும் நான் ஆண்டவருக்காக பயன்படுத்தணும். ஆண்டவர் ஒன்றும் ஒருத்தருக்கும் கொடுக்காம இருக்கல. சரியா? ஆண்டவர் எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ எனக்கு பாட வராது, அதனால எனக்கு ஆண்டவர் ஒன்றுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லி நான் நினைக்க முடியாது. அப்படி ஒரு நேரத்தில் நினச்சிருக்கிறேன். ஆனாலும் எனக்குள்ள ஒரு நம்பிக்கை உண்டு. என்ன அப்படின்னா, யாரை பார்த்தாலும் சுவிசேஷம் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை அன்றைக்கு இருந்தது. அதனால் நிறைய பேருக்கு சொல்லி நிறைய பேர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இருக்கிறாங்க. அடுத்து ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, வியாபாரம் பண்ணுற காலத்தில் கூட இந்த பீடி சிகரெட் விற்றுக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் எங்கள் இடையில் எல்லாமே உண்டு. ஏன்னா ஒரு ஸ்லம் ஏரியாவில் இருந்ததுனால எல்லா பொருளும் அது இருந்தனா தான் அந்த நாட்களில் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி வியாபாரம் பண்ண முடியும். ஆனால் அதை நான் என்ன செஞ்சேன்? விட்டேன்னா ஆண்டவர் என்னோடு பேசினதுனால. அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி என் மூலமாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்க எல்லாம் வியாபாரிகளாக இருந்ததுனால நான் சொல்லவில்லை, நீங்கள் பேசிட்டு விற்காதீங்க அப்படின்னு. எல்லாருமே அவங்களுடைய கடையில் தானாகவே என்ன செஞ்சாங்க?
இந்த பொருள்களை விற்கலை. அப்போ அது அவங்களோட கிரியை செஞ்சது. அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களோடு என்ன செய்யணும்? பேசக்கூடியதாக இருக்கணும். நான் வாழ்கிற வாழ்க்கை மற்றவங்களோடு பேசக்கூடியதாக இருக்கணும். அப்போ அவங்க தானா தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்ம சொல்லணுங்கிற ஒரு அவசியமே இல்லை. சரி, அப்போ அப்படி இருக்கும் பொழுதுதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வளரக்கூடியவர்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். சரி, அடுத்து நம்ம மேலே போகலாம். இங்கே ஆண்டவர் ஒரு பறவையை சொல்கிறாங்க. என்ன பறவை தெரியுமா? கழுகு. கழுகு பார்த்துருக்கீங்களா? எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஒரு சிலர் தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னா, அது எங்கே வாசம் பண்ணுகிறது, எங்கே பறக்கிறது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது நமக்கு தெரியும். ஆனாலும் அது நம்ம பார்த்ததில்லை. ஆனால் ஆண்டவர் இங்கே கழுகை பற்றி சொல்லுகிறதை பார்க்கிறோம். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அந்த புது பலன் கிடைக்கும். பொதுவாக அந்த புது பலன் அப்படின்னு சொல்லும் பொழுது அதனுடைய கடைசியாக சொல்ல வேண்டியது, ஆனாலும் இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். புது பலன் அதுக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொன்னான்னா, கழுகு ரொம்ப வருஷம் வாழக்கூடியது. கொஞ்சம் அது வயசு ஆகிறப்ப அது சட்டையை அடித்து மேலே உயர பறக்க முடியாது. அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னோன்னா, மலையுடைய உச்சியில் போய் ஒரு இடத்துல அப்படியே நின்றும், உட்கார்ந்துடும். உட்கார்ந்து தன்னுடைய இறகுகளை எல்லாம் அது என்ன செய்யும்? பிச்சு பிச்சு கீழே போட்டுரும். ஏன்னா அது பறந்து பறந்து அந்த பலன் குறைஞ்சி போச்சு. அதுக்கு மேலே அதால் இது வேலை செய்ய முடியல. அதனால் அந்த இறகுகள் எல்லாம் பிச்சு போட்டுரும். மொட்டை கழுகு அப்படியே என்ன செய்யும்? உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிடாது, ஒன்றும் செய்யாது, அப்படியே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே நாட்கள் போக போக மறுபடியும் அந்த இறகு முளைக்க ஆரம்பிக்கும். முளைக்க ஆரம்பித்த உடனே அந்த கழுகு அங்கே முழுவதுமாக முளைச்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு புது பலன் கிடச்சிரும். மறுபடியும் அது இறக்கைகளை அடித்து பறக்கக்கூடிய ஒரு நிலைமையில என்ன செய்யும்? வரும். அப்போ அதனால் அந்த பழசெல்லாம் போயிடுது. மறுபடியும் புதிய ஒரு நிலைமை, அதுக்கு ஒரு புதிய பலன் கிடைக்கிறது. சரியா? அப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஒரு புது பலன் அடையக்கூடியவங்களாக இருக்கணும். பழைய நிலைமையில் அப்படியே இருக்கக்கூடாது. இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நம்மளால் எழும்ப முடியாத ஒரு நிலைமை ஆகிடும். அப்போ என்ன செஞ்சிடும்? மற்ற பறவைகள் அல்லது மிருகங்களை அதை அடிக்க ஆரம்பிச்சிடும், சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதனால அது மறுபடியும் புது பலன் எங்கன்னா அது காத்திருக்கிறதுனால, அந்த மலையில் போய் உட்கார்ந்து அப்படியே அந்த இறகு முளைக்கிற வரைக்கும் அது என்ன செய்யும்? காத்திருக்கும். அப்படியே இருக்கும். அதனால காத்திருக்கிறதுனால்தான் நமக்கு என்ன செய்யுது? புது பலன். அதனால தான் இங்கே ஆண்டவர் ஏசாயா நிதர்ச்சி மூலமாக சொல்லும் பொழுதுறாங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ. அப்போதான் அவங்களுக்கு புது பலன் கிடைக்கும். அந்த இறகெல்லாம் கீழே பிடுங்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் புது இறகு அது புதிய பலனோட கூட இருக்கும். அதுக்கப்புறம் அது உயரமாக பறக்க ஆரம்பிக்கும். அதே போல் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது நமக்கு புது பலன் கிடைக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அடுத்து இங்கே கழுகு பற்றி நம்ம ஒரு சில வசனங்கள் தேவனுடைய வசனத்தோடு அதனுடைய வாழ்க்கையும் தேவனுடைய வசனமும் ஒத்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். பாருங்க, யோபுடைய புஸ்தகம் 39ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை நம்ம வாசிப்போம். இங்கே என்ன பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னோன்னா,
கழுகு உயர பறக்கிறது. அப்போ இதிலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நாமளும் என்ன செய்யணும்? உயர்ந்த எண்ணம் உடையவங்களாக இருக்கணும். உயர்ந்த எண்ணம் இல்லையா? அப்போ மேலானவைகளை நோக்கி பார்க்கக்கூடியவர்களாக இருக்கணும். இன்றைக்கு பைபிள் ஸ்டடியில் நினைக்கிறேன், குமாரவேல் பிரதர் சொல்லும் பொழுது சொன்னாங்க, அன்றைக்கு ஓப்பனரில் ஒரு கதை ஒன்று சொல்லுவாங்க இந்த பன்றியை பற்றி. பொதுவாக நாங்கள்லாம் சொல்லியிருக்கிறோம், ஆனால் இப்போ அப்படியெல்லாம் சொன்னோன்னா அவ்வளோதான், சொல்ல முடியலை, அதனால சொல்கிறது இல்லை. அது எப்போதுமே கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் இப்படி கழுத்தை நிமிர்ந்து அது என்ன செய்யறதில்லை, வயரை பார்த்ததில்லை. அது கீழே தான் பார்த்துக்கிட்டு போகும், அசுத்தமான ஒரு மிருகம். ஆனால் ஒரு நாள் வயரை பார்க்கும் வானத்தை. என்னைக்கு அப்படின்னா, அதை அழிக்கிறதுக்கு ரெண்டு காலையும் கட்டிட்டு கூட ஒரு கம்பு கொடுத்து 2 பேர் தோளில் தூக்கி போட்டுட்டு போகிறப்ப தான் அது மல்லாக்கில் கிடக்கும். அப்போ தான் உயரத்தை வானத்தை பார்க்கும். அப்போ இவ்வளோ பெரிய இப்படி அழகான ஒரு வானம் இருக்குதா அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும். அது வரைக்கும் அது தெரியாது. ஏன்னா அது கீழேயே அசுத்தத்தை பார்த்துக்கிட்டு போகிறது. அதே போல் இந்த உலகத்தில் பாவத்தையே பார்த்துக்கிட்டு போகிறவங்களுக்கு மேலானது தெரியாது. ஆனால் ஒரு நாள் மரணத்தன்னைக்கு தான் அவங்களுக்கு தெரியும், ஐயோ இவ்வளோ பெரிய பரலோகம் இருக்கே, நமக்கு தெரியாமலே போச்சு அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இப்போ இங்கே ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம மேலானவர்களை தேடக்கூடியவங்களாக இருக்கணும். அதான் கொலைசீர் 3ஆம் அதிகாரத்தில் எப்படி வாசிக்கிறோம், 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம். இங்கே கூட அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசியர் சபைக்கு எழுதும் பொழுது என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால். இப்போ நம்ம ஞானஸ்தானத்தை குறித்து சொல்ற சமயத்தில் அதுதான் நம்ம சாட்சி சொல்றோம். என்னுடைய பழைய மனுஷன் மரிச்சிருச்சு, நான் இப்போ ஒரு புதிய மனுஷனாக உயிரோடு வந்திருக்கிறேன். அப்போ இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவத்துக்காக மரித்து உயிர் தெழுந்தார். அதே போல என்னுடைய பழைய மனுஷன் மரிச்சு போச்சு. அதான் நம்ம ஞானஸ்தானத்தின் மூலமாக தன்னுடைய சாட்சியை வெளிப்படுத்துகிறோம். அப்போ அதுதான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றாங்க, நீங்கள் கிறிஸ்துவோடு கூட எழுந்தது உண்டானால் பூமியில் உண்டானவைகள் அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். அதுதான் நம்முடைய ஒரு வாஞ்சியா இருக்கணும். மேலானவைகளை நாடக்கூடியவங்களாக இருக்க வேண்டும். அங்கே கழுகு எப்படி உயரத்தில் பறக்கும், மற்ற பறவைகள்லாம் சாதாரணமாக என்ன செய்யும், நம்ம பார்க்கக்கூடிய அளவில் அது என்ன செய்யும், பறந்து போகும். அதை நம்ம என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். அது கீழே தான் பறந்து போகும், தாழ்வாக தான் பறந்து போகும். ஆனால் கழுகு எப்பவுமே தாழ்வாக பறக்காது, அது மேலே தான் பறக்கும். அதனால தான் நம்ம நிறைய பேர் அதை பார்க்க முடியல. காக்கா பார்த்துருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நீங்கள் எல்லாருமே கையை வைத்துவீங்க. மெர்சிலிருந்து கை வைத்துடுவா, காக்கா பார்த்துருக்கேன் அப்படின்னு. ஏன்னா அது தாழ்வாக பறக்கும், அதனால அது எல்லாருக்கும் முடியும். கழுகு மேலே உயரத்தில் பறக்கிறதுனால நாம் அதை என்ன செய்ய முடியல, பார்க்க முடியல. அப்போ நமக்கு என்ன அப்படின்னா, இந்த மேலான எண்ணம் உடையவங்களாக இருக்கணும். அப்படின்னா பரலோகத்தின் எண்ணம் உடையவங்களாக, அந்த வாஞ்சி உடையவங்களாக நம்ம என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாங்க. சரி சரி, ரெண்டாவது நம்ம பார்க்குற சமயத்தில் யோபு 39:28 வாசிங்க. அப்புறம் அது வாசம் பண்ணுகிற இடம் என்ன அப்படின்னா கண்மலை. சரியா? இப்போ கண்மலை யாரை குறிக்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம்.
இல்லையா? அப்போ அது எங்கே வாசம் பண்ணுகிறதுனா கண்மலையில் வாசம் பண்ணுகிறது. இப்போ இந்த காக்காய் பார்த்தோன்னா நம்ம வீட்டுகளில் இருக்கிற மரங்களில் கூடு கட்டும். புறா பார்த்தா நம்முடைய வீடுகளில் அந்த சின்ன ஓட்டைகள் இருந்தால் அதில் கூடு கட்டும். குருவியும் அவ்விதமாக தான் இருக்கும். ஆனால் கழுகு இவ்விதமாக எங்கேயுமே மரத்தில் கூடு கட்டாது. அது என்ன செய்யும்? கண்மலையில் தான் அது வாசம் பண்ணும். இப்போ நாம் கூட எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குற சமயத்தில் தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும், இல்லையா? அப்போ நம்ம மேலானவர்களை தேடக்கூடியவராக இருக்கணும். கழுகு உயர பறக்கிறது போல, அது கண்மலையில் வாசம் பண்ணுகிறது போல, நாம் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடக்கூடியவர்களாக, தேவனுடைய சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். அந்த மேலான எண்ணம் உடையவங்களாக இருக்கணும். இன்னைக்கு நமக்கு அது ரொம்ப ஒரு கஷ்டம். ஏன் அப்படின்னா இந்த பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி இருக்கு. அதனால நம்ம எது மேலே போட்டாலும் அது என்ன செய்யும்? கீழே வந்துடும். இன்னும் நம்ம உயரமாக போனோம் அப்படின்னா தான் அந்த புவியீர்ப்பு சக்தி விட்டு நம்ம என்ன செஞ்சிடறோம்? மேலே போயிடுறோம். அப்படியே ஆகாயத்தில் மிதக்கக்கூடியவங்களாக மாறுறோம். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த உலகத்தின் ஈர்ப்பு சக்தியை விட்டு அதுக்கும் மேலானவங்களாக நம்ம என்ன செய்யணும்? போகணும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ நம்ம என்ன செய்ய முடியாது? இந்த உலகத்தால் நம்மளை இழுக்க முடியாது. ஆனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் தூரம் போகிறதுனால அதுக்கு மேலே போக முடியாமல் ஆயிடுது. பலன் இல்லாமல் போயிடுது. ஆவிக்குரிய பலன் இல்லாமல் போயிடுது. அதனால இந்த உலகம் நம்மளை என்ன செஞ்சுக்கிடுது? மறுபடியும் கீழே இழுத்துக்கிடுது, இல்லையா? 6 படி ஏறினா 7 படி கீழே இறங்கிடுறோம், இல்லையா? 6 படி ஏறினா 7 படி கீழே இறங்கிடுறோம். அது ஏன் அப்படின்னா அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு உலகத்துக்கு. இந்த பூமிக்கு எப்படி ஈர்ப்பு சக்தி இருக்கோ அதே போல இந்த உலகத்தினுடைய காரியங்கள் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நாம் மேலானவர்களாக என்ன செய்யணும்? போகணும். தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கிறதுனால தான் இந்த ஒரு சாங்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சரி, 3வது பார்க்கிறப்ப 39ஆம் அதிகாரம் 39வது வசனத்தை வாசிங்க. யோபு. அப்ப என்னுடைய பார்வை தூர பார்வை உள்ளது, இல்லையா? அது மேல இருக்கும். ஆனா அங்கிருந்து கீழே பார்க்கும் இறைய தூர பார்வை உள்ளது, இல்லையா? நம்முடைய பார்வை எப்படி இருக்கு, இல்லையா? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? பார்த்துக்கிடணும். நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சமயத்தில் நான் கூட யோசிக்கிறேன், என்னுடைய பார்வை எப்படி இருக்கு? நான் உலகத்தையே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா அல்லது பரலோகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னா? எல்லாம் கொஞ்சம் வயசாகி வயசானா கூட நமக்கு உலகம்தான் என்ன செய்யும்? இழுக்கும். உலகத்தில் நல்ல பேரன் பேத்திகளோட சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஈர்ப்பு தான் நம்மளை இழுத்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக என்ன நினைக்கிறேன், இப்போ நான் சொல்கிறேன், எங்கள் ஒரு பேத்தி ஒரு பேரன் 10th வந்துட்டாங்க. அப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், நீங்கள் ஞானஸ்தானத்தை எடுக்கிறத நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறேன்? சொல்கிறேன், ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு பிள்ளைகள் இடத்துல சொல்கிறேன். சரி, அவங்க ஞானஸ்தானம் எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்குள்ள என்ன ஆசை வரும்? கல்யாணத்தை பார்த்துடணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். அது வரைக்கும் நான் இருந்தால் அதை பார்த்துட்டா அதுக்கப்புறம் நான் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆசை வரும். சரி, கல்யாணம் வரைக்கும் எப்படியோ கையாடி காலாடி இருந்துட்டுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன ஆசை வரும்? ஒரு குழந்தைய பார்த்துட்டா, ஒரு 3வது சந்ததியை பார்த்துட்டா ஒரு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு ஆசை வரும். இதுதான் இந்த உலகம் நம்மளை இழுக்கிறது. சரியா? உலகம் இழுக்கிறதுனா இதுதான். இப்படிதான் நம்ம என்ன செய்கிறோம்? இழுக்கப்படுகிறோம். ஆனால் நான் என்ன செய்யணும்? ஆண்டவருக்காக வாழ்ந்திருக்கேன், உழைச்சிருக்கிறேன், வேலை செஞ்சிருக்கேன், அங்கே என்னுடைய கிரிகளை நான் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை நமக்கு என்ன செய்யறதில்ல, வருகிறதில்லை. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சிந்தையுடையவங்களாக தான் நம்ம இருக்கணும். அந்த தூர பார்வை, ஆபிரகாமை பற்றி அப்படித்தான் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அந்த பரலோகத்தை பற்றி உள்ள தூர பார்வை, பரலோகத்தில் ஆண்டவர் எனக்கு ஒரு தங்கமயமான வீடு என்ன செஞ்சிருக்கிறாங்க, ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த உலகத்தில் அவர் சீமானா இருந்தா கூட அவர் எங்க வாசம் பண்ணாரு தெரியுமா? கூடாரங்கள்ல தான் வாசம் பண்ணார். ஏன்னா அதை அந்த பார்வையில இந்த உலகத்துல என்ன செஞ்சாங்க, வாழ்ந்தாங்க. அதை எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. நம்மளும் ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாங்க. நம்முடைய எதிர்பார்ப்பு பரலோகத்துக்குரியதாக இருக்கணும். தூர பார்வை உள்ளவங்களாக நம்ம இருக்கணும். அதுக்கப்புறம் எபிரேயர் 11:13 வாசிங்க. எபிரேயர் 11:13. யாரு? பட்டியல் எத்தனாவது அதிகாரம்? 13. சரி, 11. சரி, அப்ப இந்த 11ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் ஒரு சிலருடைய விசுவாச பட்டியல நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் ஒரு சிலருடைய பெயர்களை என்ன செஞ்சிருக்கிறாங்க, கொடுத்திருக்கிறாங்க. அப்போ அவங்களுடைய விசுவாச பட்டியலில் அவங்களுடைய பெயர் இருக்கு. அவங்க எல்லாமே தூர பார்வை, தூரத்தை உள்ளதை பார்த்து இந்த விசுவாசத்தில் எப்படி இருந்தாங்களா? ப 13:11. பாருங்க, இந்த பூமியில் அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தூரத்தினுடைய பார்வை இருந்ததுனால அவங்க பூமியில அந்நியரும் பரதேசிகளும் என்று சொல்லி அறிக்கையிட்டாங்க. இப்போ விசுவாச வீரர்கள், நம்மள விசுவாச வீரர்களாக மாறலாமே. ஏன் இந்த பூமியவே பார்த்துக்கிட்டு இருக்கிறது? சரியா? இந்த பூமியில் நான் ஒரு அந்நியன்தான், எனக்கு சொந்தம் இல்லை, கொஞ்ச நாளைக்கு வாழ்ந்து வாழ போகிறேன், அது வரைக்கும் எனக்கு உண்ணும் உடுக்கவும் இருக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்தால் போதும் இல்லையா? ரொம்ப சாப்பிட்டா வயிற்றுக்கு ஒத்துக்கிறது இல்லை. அதிகமான நல்ல ருசியுள்ள பதார்த்தங்களை சாப்பிட்டாலும் ஒத்துக்காது. அதனால சாதாரணமாக இருக்கிறத சாப்பிட்டுட்டு நமக்கு என்ன சாப்பிட முடியுமோ, என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டு நான் ஆண்டவருக்காக வாழ்ந்துடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு கூட நம்ம வாழுவோம் அப்படின்னு சொன்னோன்னா நல்லா இருக்கும். அடுத்து நம்ம பார்க்குறோம், மார்க் 12:34 வாசிங்க. சாரி, எரேமியா 4:13. இங்கே பார்க்கிறப்ப கழுகுகளையும் விட அதிகமாக அவங்களுடைய குதிரையின் வேகம். அப்ப கழுகு வேகமாய் பறக்கக்கூடியது.
இப்போ நாமளும் ஆண்டவருக்காக வேகமாய் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் சொல்றாங்க, நீ கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயரு, எழும்புவாய். வேகமாய் ஆண்டவருக்காக வேகமாய் செயல்படணும் இல்லையா? ஆண்டவர் அதுதான் இந்த தாளந்து ஓமையை சொல்ற சமயத்துல சொன்னாங்க. அவங்க 5 வாங்கினவங்க வேகமாய் செயல்பட்டு 10 ஆக்குனாங்க. இவன் 1 வாங்கியா என்ன செஞ்சிட்டான்? செயல்படாமலே போயிட்டான். அதனாலதான் ஆண்டவர் அவங்களை சோம்பேறி அப்படின்னு சொன்னான் இல்லையா? அப்ப நம்ம வேகமாய் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். இப்ப கழுகு வேகமாய் செயல்படக்கூடிய, வேகமாய் பறக்கக்கூடியது இல்லையா? அப்போ அதனால நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்காக நான் வேகமாக செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். ஆண்டவர் சோம்பேறி குறித்து சொல்லும் பொழுது அவருடைய வயலில் பார்த்தோன்னா காஞ்சொரி முளைச்சி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சோம்பேறி அறுப்பு காலத்தில் கூட பிச்சை எடுப்பான் அப்படின்னு சொல்லியிருக்கு. தன்னுடைய நிலத்தை விதைக்கவும் மாட்டான், உழவும் மாட்டான். அவனுக்கு என்ன செய்யாது? ஆகாரம் கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆண்டவர். அதனால நம்ம வேகமாய் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும் இல்லையா? இப்போ ஆண்டவர் 10 கன்னிகளுடைய ஓமையை சொல்கிற சமயத்தில் அவங்க ரொம்ப ஞானமாக சொன்னாங்க. எண்ணெயும் எடுத்துகிட்டு போனாங்க. ராத்திரி ஆச்சு. மற்றவங்களுக்கு மணவாளன் வருகிறார் அப்படிங்கிற ஒரு சத்தம் கேட்டுச்சு. அவங்க ஐயோ எங்களுக்கு விளக்கு அணைஞ்சு போகுது, என்ன கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க வேகமாக செயல்பட்டாங்க. என்ன சொன்னாங்க? உங்களுக்கு கொடுத்தா உங்களுக்கும் பத்தாது, எங்களுக்கும் பத்தாது, நீங்கள் போய் கடையில் வாங்கிட்டு வாங்க. அவ்வளோதான். அவங்க போனாங்க, ஆண்டவர் வந்துட்டாங்க. அப்போ ஆண்டவருக்காக நாம் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் நம்ம சொல்கிறோம், புத்தியுள்ள கன்னிகை. ஞானமாக அவங்க என்ன செஞ்சாங்க? சரி பரவாயில்ல, நான் உனக்கு கொஞ்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? 2 பேருமே என்ன செஞ்சிருக்க மாட்டாங்க? ஆண்டவருடைய வருகையில் போயிருக்க மாட்டாங்க. அப்போ நம்ம ஆண்டவருக்காக வேகமாய் செயல்படக்கூடியவங்களாக இருக்கணும். ஆண்டவர் நம்ம கொடுக்குற வேலைகளை, பொறுப்புகளை நம்ம எவ்வளவு துரிதமாக ஆண்டவருக்காக நம்ம செய்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்முடைய ரொம்ப ஒரு முக்கியமாக இருக்கிறது. அதுதான் மார்க்கு 12:34 வாசிக்கிறோம். வாசிங்களேன், பார்த்துக்கலாம். பாருங்க, அவரை குற்றம் சாட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தவங்களுக்கு ஆண்டவருக்கு கேள்வி கேட்டாங்க. அப்போ அவங்க வேகமாக பதில் சொன்னதுனால சொல்கிறாங்க, ஆண்டவர் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு தூரமானவன் அல்ல. அப்போ நம்ம ஆண்டவருடைய வேலையை வேகமாய் செஞ்சோம் அப்படின்னு சொன்னோன்னா ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம தூரமானவர்கள் அல்ல, சமயமாக இருப்போம். அதனால ஆண்டவர் சொல்கிறாங்க, தேவனுடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். தேவனுடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன். அதனால நம்ம என்ன செய்யணும்? துரிதமாய் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கிறோம். பாருங்க, யாத்திராகம் 19:4 வாசிங்க. யாத்திராகம் 19:4. இங்கே ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கழுகு சுமக்கக்கூடியது, தன் குஞ்சுகளை சுமக்கக்கூடியது. அது எப்படி, எதுக்காக சுமக்குது அப்படின்னா அவங்கள பயிற்சிவிக்கிறதுக்காக. அப்போ அது என்ன செய்யும்? அப்படியே சுமந்துட்டு அங்கே கூண்டில் இருந்து அந்த குஞ்சு பறக்காது. இது நல்லா ஆகாரம் கொடுக்கும், நல்லா சாப்பிட்டு அங்கே இருக்கும். அப்போ அது என்ன செய்யும் அப்படின்னா கூட்டை பிரிச்சிடும், ஒன்றா பிரிச்சிடும். அப்புறம் அது தனியாக இருக்கும், அது தள்ளி விட்டுரும். தள்ளி விட்ட பிறகுதான் அது ரெக்கை அடித்து என்ன செய்யும்? பறக்க பழகும். அப்படி பழகிறப்ப இது என்ன செய்யும்? கீழே உழப்போகிற சமயத்தில் கீழே போய் என்ன செஞ்சோம்? தன்னுடைய முதுகில் தாங்கிக்கிடும். அப்புறம் திருப்பி மேலே கொண்டு போகும், திருப்பி கீழே விட்டுரும்.
அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்யும், தூக்கிட்டு போய் இப்படி அந்த குஞ்சுகளை பறக்க வைக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, கழுகுகளை போல சுமந்து வந்ததை நீங்கள் என்ன செய்யல. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க, யாத்திராகம் 19:4. பாருங்க, கழுகு எப்படி தன்னுடைய செட்டைகளில் தன்னுடைய குஞ்சுகளை சுமக்கிறதும் அதே போல நான் உங்களை சுமந்து வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து. அப்போ அதனால எங்கள் வீட்டில் இந்த நாங்கள் லவ் பேர்ட்ஸ் வச்சுருக்கிறோம். அது விட ரொம்ப பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, இல்லைன்னா இல்லை. நான் கவனிக்கிறப்ப அந்த குஞ்சுகளுக்கு நல்லா ஒரு 2 செட்டையில் ஒரு மனுஷன் கொடுக்குற மாதிரி, ஒரு தாய் குழந்தைய அரவணைச்சு அதுக்கு பால் ஊட்டுற மாதிரி அதை என்ன செய்யும், 2 செட்டை ஒரு செட்டையில் அணைச்சிக்கிட்டு அதுக்கு என்ன செய்யும், கொண்டு போய் தீனி கொடுக்கும். அது நல்லா தினையை பொரிக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி குடிக்கும், அப்படியே கொண்டு போய் அதுக்கு ஊட்டும். அதுக்கப்புறம் அது கொஞ்சம் வளர்ந்துட்ட உடனே வாசல் இருந்தே என்ன செய்யும், கொடுக்கும். வாசல் இருந்தே கொடுக்கும். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் வளர்ந்து ரெக்கையெல்லாம் முளைச்சி நல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா அதுக்கு தீனியே கொடுக்காது. அது கீன்னு கத்திக்கிட்டே கிடக்கும். இதை அதை பற்றி கவலைப்படாது. அதுக்கப்புறம் தான் அது கூண்டை விட்டு தீனி திங்கிறதுக்கு, பசி எடுத்துருச்சுன்னா தீனி திங்கிறதுக்கு இறங்கி வரும். அது வரைக்கும் இது கொண்டு கொடுக்குறத உள்ளே சாப்பிட்டுட்டு பேண்ட் போட்டு கொழுமையாக இருக்கும். அதை வெளியே கொண்டு வந்து பறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தீனியை கொண்டு போய் கொடுக்காது. சரியா? ஒரு பறவைகள் எவ்வளோ அழகாக செய்யுது தெரியுமா? அப்போ இங்கே கழுகு எப்படி தன்னுடைய குஞ்சுகளை தன்னுடைய சட்டைகளில் சுமக்கிறதோ அதே போல் ஆண்டவர் நான் சுமந்தேன் அப்படின்றாங்க. இப்போ நம்ம கூட இது நம்முடைய குடும்ப வாழ்க்கையை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நம்ம குடும்பத்தை நம்ம சுமக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம். ஏன்னா குடும்பம் ரொம்ப முக்கியம். சரியா? பொதுவன்றைக்கு நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கிறேன். ஊழியக்காரங்க கூட ஊழியன்தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தை கவனிக்காமல் தன்னுடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் போயிருக்கிறாங்க, தவறான வழிகளில் போயிருக்கிறாங்க. இப்படியெல்லாம் நிறையா காரியங்கள் என்ன செஞ்சுருக்குது, ஊழியக்காரருடைய பிள்ளைகள், எல்டர்ஸ் பிள்ளைகள் எல்லாம் நடந்திருக்கு. ஆனால் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு ஆண்டவர், 2வது குடும்பம் இல்லையா? முதல்ல ஆண்டவர், 2வது குடும்பம், அதுக்கப்புறம் ஊழியம். இவ்வளோ நேரம் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இப்படி சொல்கிறீங்களே, செய்யணும். இது 3வது இடத்துல தான் இதை வச்சுக்கிடணும் இல்லையா? தன்னுடைய குடும்பத்தை, தெரியுமா அந்த வசனம்? குடும்பத்தை நடத்தாதவன் சபையை எப்படி விசாரிப்பான் இல்லையா? குடும்பத்தை ஆவிக்குரிய நிலைமையில நடத்தாதவங்க, ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தாதவங்க தேவனுடைய சபையை என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, விசாரிக்க முடியாது. சபையை நடத்துறது ஆண்டவர் தான். இது இருக்கிறவங்க எல்டர்ஸோ ஊழியக்காரங்களோ சபையை விசாரிக்கக்கூடியவங்க தான். இன்னைக்கு நம்ம சாதாரணமாக சொல்கிறது அவங்க சபையை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி. சபையை நடத்துறது நம்மளே கிடையாது, நம்ம விசாரிக்கிறவங்க தான். ஆனால் அதுதான் செய்கிறது இல்லை. நடத்தணும் அப்படின்னு தான் ஆசைப்படுறோம், ஆனால் தேவனுடைய சபையை விசாரிக்கணும்னு ஆசைப்படுறதில்லை. நீங்கள் வேணா அந்த வசனத்தை எடுத்து பாருங்க, வாசிங்க. பாருங்க, அதுதான். அதனால எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாமே எங்கள் சபை நடத்துகிறாங்க. இல்லை, நான் உங்களை விசாரிக்கிறவன் தான், நடத்துகிறவன் கிடையாது. நான் என்ன நடத்துகிறேன்?
நான் என்ன நடத்துகிறேன் சொல்லுங்க? குடும்பத்தை தான் நடத்துகிறேன். சரியா? குடும்பத்தை நடத்தாதவன் தேவனுடைய சபையை விசாரிக்க முடியாது. நான் நடத்துறது குடும்பத்தை தான், தேவனுடைய சபையை விசாரிக்கிறேன். அதனால யாரும் சபையை என்ன செய்யறதில்லை, நடத்துறதில்லை. இன்னும் கொஞ்சம் மாற்றிக்கோங்க உங்கள் பேச்சை. அவங்க சபையை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறத விட அவங்க சபையை விசாரிக்கிறாங்க. அதனால குடும்பத்தை நடத்துறது ரொம்ப முக்கியங்க. ஆண்டவர் அதான் சொல்லியிருக்காங்க, நீ குடும்பத்தை நீ விசாரி, நடத்து, தேவனுடைய சபையை விசாரிக்கலாம். அதை சரியா நடத்தலை அப்படின்னா நீ இந்த வேலையை என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. சரி, அப்ப நம்ம அந்த கழுகு குஞ்சுகளை சுமக்கிறது, அதே போல நம்ம குடும்ப பாரத்தை சுமக்கணும், பிள்ளைகளை சுமக்கணும் இல்லையா, தேவனுடைய சபையில் வரக்கூடிய விசுவாசிகளை சுமக்கணும், அவங்களுடைய பாரங்களை சுமக்கணும் இல்லையா, அவங்களுக்காக ஜெபிக்கணும். இப்போ இந்த கழுகுடைய குணம் சுமக்கக்கூடியது, அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. சரியா? எத்தனை பேர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை, பிள்ளைகளை இழந்தவங்கெல்லாம் சாட்சியை இழந்து போயிட்டு இருக்கிறாங்க. சரியா? குடும்பம் நமக்கு ரொம்ப முக்கியம். உங்களுக்கும் தெரியும், நான் சொல்லணும் அப்படிங்கிறதில்ல, உங்களுக்கும் தெரியும். ஆனால் இது தெரியுமா என்னமோ தெரியாது. ஃபஸ்ட்டு ஆண்டவர், ரெண்டாவது குடும்பம், அப்புறம் ஊழியம் அப்படிங்கிறது தெரியுமா என்னமோ தெரியாது. ஆனால் இதை உங்களுடைய மனசில் வச்சுக்கோங்க, இதுதான் ஃபார்முலா. நீங்கள் அப்படி செஞ்சு பாருங்கள், குடும்பமும் நல்லா இருக்கும், ஊழியமும் நல்லா இருக்கும், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேளையில் நாங்களுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். இவ்விதமாக நாங்கள் நம்முடைய தேவனுடைய வார்த்தையை சிந்திக்கும்படியாக உதவி செய்தீங்க, ஸ்தோத்திரம். எங்களோடு பேசினீங்க, அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நம்முடைய வசனத்திற்கும் கழுகுக்கும் பெற்று நாங்கள் சில காரியங்களை பார்க்கும்படியாக எங்களுக்கு கிருபை தந்தீங்க, அதற்காக நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, அதே போல் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்கும்படியான சாக்கியத்தை கொடுத்துள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அந்த உயர்ந்த எண்ணம் உடையவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. மேலானவர்களை தேடக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. தேவனுடைய சமூகத்தில் காத்திருக்கக்கூடியவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. சுறுசுறுப்புள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. குடும்பத்தை கவனிக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தை சுமக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தின் பாரத்தை சுமக்கக்கூடியவர்களாக, குடும்பத்தை பழக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். கேட்ட வசனம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்கட்டும், வாழ்க்கையில் இருக்கட்டும். அதன் மூலமாக உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். உமக்கே கனம் மகிமை செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பெரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.